ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 19 யயாதி மகாராஜா முக்தியடைதல் என்னும் 19ஆம் அத்தியாயத்தின் சுருக்கம். மன்னர் யயாதி எப்படி ஆண் பெண் ஆடுகளின் சூசகமான கதையை கேட்ட பின்னர் முக்தியடைந்தார் என்பதை இந்த அத்தியாயம் விவரித்து கூறுகிறது. மன்னர் யயாதி இந்த ஜட உலகத்தில் பற்பல ஆண்டுகள் சிற்றின்ப வாழ்க்கையையும் சுகபோகங்களையும் அனுபவித்த பின்னர் இறுதியில் அத்தகைய பௌதீக சுகத்தில் வெறுப்பு கொண்டார். பௌதீக சுகத்தில் திருப்தியடைந்ததும் அவர் தன் சொந்த வாழ்வோடு ஒத்திருக்கின்ற ஆண் பெண் ஆடுகளை பற்றிய ஒரு கதையை திட்டமிட்டு அதை தன் பிரியமுள்ள தேவயானையிடம் மனைவியிடம் கூறினார். அந்த கதை பின்வருமாறு. ஒரு சமயம் உண்பதற்கு வெவ்வேறு வகையான இலைகளை தேடியபடி ஒரு ஆடு வனத்தில் சுற்றித் திரிந்தது. தற்செயலாக ஒரு கிணற்றருகில் வந்த அந்த ஆடு கிணற்றில் ஒரு பெண் ஆடு ஒன்று இருப்பதைக் கண்டது. அந்த பெண் ஆட்டினால் கவரப்பட்ட அந்த ஆண் ஆடு எப்படியோ கிணற்றிலிருந்து அதை காப்பாற்றியது. இவ்விதமாக அவை இரண்டும் ஒன்று கூடின. அதன் பிறகு ஒரு நாள் அந்த ஆண் ஆடு வேறொரு பெண் ஆடுடன் உறவு கொள்வதைக் கண்ட பெண்ணாடு கோபம் கொண்டு அதன் உரிமையாளரான பிராமணரிடம் சென்று தன் கணவனின் மோசமான நடத்தையை பற்றி விவரித்தது. அந்த பிராமணர் மிகவும் கோபமடைந்து அந்த ஆண் ஆடு அந்த உடல் இன்ப சக்தியை இழக்கும்படி சாபமிட்டார். பிறகு அந்த ஆண் ஆடு பிராமணரிடம் மன்னிப்பு கேட்டதால் அதற்கு சக்தி மீண்டும் அளிக்கப்பட்டது. பிறகு அந்த ஆடு தன்னுடைய மனைவியான ஆடுடன் பல ஆண்டுகள் சுகத்தை அனுபவித்தும் திருப்தியடையவில்லை. ஒருவன் காமுகனாகவும் பேராசைக்காரனாகவும் இருந்தால் இந்த உலகத்திலுள்ள மொத்த பெண்கள் கூட அவனது காம இச்சையை திருப்திப்படுத்த முடியாது. இந்த ஆசைகள் நெருப்பு போன்றது. ஒருவன் கொழுந்துவிட்டெரியும் நெருப்பில் நெய்யை ஊற்றலாம். இதனால் நெருப்பு அணைந்துவிடும் என்று அவன் எதிர்பார்க்க முடியாது. இத்தகைய ஒரு நெருப்பை அணைக்க அவன் வேறொரு முறையை கையாள வேண்டியிருக்கும். எனவே புத்தியை கொண்டு ஒருவன் வாழ்வின் சுகத்தை துறக்க வேண்டுமென்று சாஸ்திரங்கள் உபதேசிக்கின்றன. பெரும் முயற்சி இல்லாமல் அறிவற்றவர்களால் விஷய சுகத்தை, குறிப்பாக உடல் இன்பத்தை விட்டுவிட முடியாது. ஏனென்றால் ஒரு அழகிய பெண் மிகவும் கற்றறிந்த ஒரு மனிதனை கூட தடுமாறச் செய்து விடுவாள். ஆனால் மன்னர் யயாதி உலக வாழ்வை துறந்து தன் சொத்தை மகன்களுக்கு பகிர்ந்து அளித்தார். அவர் பௌதீக சுகத்திலுள்ள கவர்ச்சியை முற்றும் துறந்து ஒரு சந்நியாசியின் வாழ்வை ஏற்றுக்கொண்டார். அதன் பிறகு அவர் பகவான் கிருஷ்ணரின் பக்தி தொண்டில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டார். இவ்வாறாக மன்னர் யயாதி பூரணத்துவம் அடைந்தார். பிற்காலத்தில் அவரது மனைவியான தேவயானி தவறான வாழ்வு முறையிலிருந்து விடுபட்டு பகவானின் பக்தி தொண்டில் தன்னையும் ஈடுபடுத்தி கொண்டாள். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 19 யயாதி மகாராஜா முக்தியடைதல் என்னும் 19ஆம் அத்தியாயத்தின் சுருக்கம் இவ்வாறு நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய். பிரபாதுக்கு ஜெய்.